ஒரு அழகான காட்டில் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி தன் அம்மாவுடன் வசித்து வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் அம்மா ஒரு குட்டியோட ஈண்டு இருந்தது. அதனால் அந்த ஆட்டுக்குட்டியை நினைத்து கொண்டது, தன் அம்மா அந்த ஆட்டுக்குட்டியை தான் கவனித்துக் கொள்கிறார்கள், நம்மளை கவனிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி தன் குடிலை விட்டு வேறு இடத்துக்கு போய்விடலாம் என்று நினைத்தது. மிகவும் வருத்தமாக காணப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி தன் அம்மா தன்னை கவனிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு, நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த ஆட்டுக்குட்டி வேற எங்கேயாவது சென்று விடலாம் சொல்லிட்டு அந்த குடிலை விட்டு வெளியே வந்தது. தன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்று நினைத்தது ஆட்டுக்குட்டி. அம்மா அந்த புதிய ஆடை தான் கவனித்துக் கொள்கிறார்கள், தன்னை கவனித்துக் கொள்கிறார்கள் மாட்டார்கள் என்று இந்த ஆட்டுக்குட்டி நினைத்தது. உடனே அது அங்கிருந்து சென்று விடலாம், வேறு இடத்துக்கு சென்று விடலாம் என்று வருத்தத்தோடு அந்த இடத்தில் இருந்து சென்றது. இந்த உலகத்தில் யாரும் இல்லை, தன்னை கவனிப்பதற்கும் ஆளும் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டது இந்த ஆட்டுக்குட்டி. அழுது கொண்டே இருந்தது இந்த ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி அழுவதை இந்த காகம் பார்த்து கொண்டு இருந்தது. இந்த ஆட்டுக்குட்டியை ஏமாற்றி எப்படியாவது கழுகிடம் ஒப்படைத்து விட்டால் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று நினைத்தது காகம். உடனே ஒரு திட்டம் தீட்டியது. இந்த ஆட்டுக்குட்டியை எப்படியாவது ஏமாற்றி நம்மளோட வீட்டுக்கு கூட்டி சென்று விட வேண்டும் என்று நினைத்தது காகம். அந்த ஆட்டுக்குட்டியிடம் மெதுவாக சென்று பேச்சை கொடுத்தது இந்த காகம். ஆட்டுக்குட்டியே, ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு செல்வதற்கு இடம் இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வா, நான் உங்களை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு இரண்டு காகங்களும் இந்த ஆட்டுக்குட்டியின் மனதை மாற்ற முயற்சி செய்தன. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டிலே தங்கிக்கொள் அப்படின்னு சொன்னன அந்த காகங்கள். அந்த ஆட்டுக்குட்டியோ தன் மனதை மாற்றிக்கொண்டு இந்த காகங்களின் வீட்டிலே தங்கிவிடலாம் என்று முடிவெடுத்தது. சரி காகங்களே, நான் உங்கள் கூடயே தங்கிக் கொள்கிறேன். இனிமேல் உன்னைதான் அப்பா அம்மாவாக நினைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. இனிமேல் நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. இந்த வீட்டிலேயே நான் தங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. எனக்கும் செல்வதற்கு வேறு இடம் இல்லை, அதனால் உங்களை நான் என்னுடைய அப்பா அம்மாவாக நினைத்து கொண்டு இந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. இந்த இரண்டு காகங்களும் கழுகை சந்திப்பதற்காக சென்றது. கொஞ்ச நேரத்திலே அங்க வந்தது கழுகு. காகங்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டியை வளர்க்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த ஆட்டுக்குட்டியை எனக்கு எப்போது விருந்தாக கொடுக்க போறீர்கள்? அந்த கொழுத்த ஆட்டுக்குட்டியை நான் உண்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது கழுகு. அந்த ஆட்டுக்குட்டியை சீக்கிரம் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு என்னிடம் ஒப்படைத்து விட்டுங்கள், நான் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னது கழுகு. அந்த விருந்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தக்க பரிசும் தருகிறேன். அம்மா அப்பா, நான் வெளியே சென்று புட்களை மீண்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. உடனே இந்த காகங்கள், சென்று வா மகனே, பார்த்து சென்று வா, இங்கு இரண்டு கழுகுகள் வெளியே சுற்றி திரிகின்றன, உன்னை பார்த்தால் கொன்றுவிடும், அதனால் பார்த்து சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்து சேர் மகனே அப்படின்னு சொன்னது காகங்கள். என் அம்மா அப்பா மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், என்னை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள், பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டி மேய்வதற்காக ஆற்றங்கரை ஓரம் சென்று மேய்ந்து கொண்டிருந்தது. புற்களை எல்லாம் தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மேய்ந்து கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியே, நீ காகங்கள் வீட்டில் தான் வசிக்கிறாய் என்று கேள்விப்பட்டோம். அந்த காகங்கள் மோசமான காகங்கள், இரக்கமில்லாத காகங்கள். அந்த காகங்கள் உன்னை கொன்று விடுவார்கள், இல்லை என்றால் கழுகிடம் உன்னை ஒப்படைத்து விடுவார்கள். அதற்காக தான் உன்னை அந்த காகங்கள் வளர்க்கின்றனர். அந்த காகங்களின் பேச்சை நம்பாதே
ஆட்டுக்குட்டி அப்படின்னு புறா சொல்லி கொண்டிருந்தது. உடனே ஆட்டுக்குட்டி, அவர்கள் என்னுடைய அம்மா அப்பா. இந்த பறவைகள், பொறாமை பிடித்த பறவைகள், என்னிடமே வந்து என் அப்பா அம்மாவை பற்றி குறை சொல்கிறார்கள். இந்த பறவைகள் மோசமான பறவைகள் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டது இந்த ஆட்டுக்குட்டி. என் அப்பா அம்மாவை பற்றி யார் வந்து கூறினாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னது. இந்த ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டே சென்றது. காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டே சென்றிருக்கும் போது அந்த காகங்கள் பேசிக் கொண்டிருப்பதை இந்த ஆட்டுக்குட்டி எப்படியோ கேட்டுவிட்டது. இந்த முட்டாள் ஆட்டுக்குட்டி நம்ம இருவரையும் அப்பா அம்மாவாக நினைத்து கொண்டது. அதை நாம் கொஞ்ச நாளிலே இந்த கழுகுக்கு விற்றுவிட போகிறோம். அது அதற்கு தெரியவில்லை. அந்த முட்டாள் ஆட்டுக்குட்டியை என்னதான் செய்வது அப்படின்னு இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் பேசிக்கொண்டனர். அதை எப்படியோ அந்த ஆட்டுக்குட்டி கேட்டு விட்டுறது. அட பறவைகளே, என்னை விட்டு விடுவதற்காக தான் என்னை உங்கள் வீட்டில் தங்க வைத்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டி தன் அம்மாவிடமே சென்று விடலாம் என்று சென்றது. அம்மா, நான் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இரு மோசமான காகங்களிடம் மாட்டிக்கொண்டேன். அந்த மோசமான காகங்கள் என்னை கழுகிடம் விற்றுவிட பார்த்தார்கள். அந்த காகங்களிடம் இருந்து தப்பித்து எப்படியோ நான் வீடு வந்து சேர்ந்தேன். உங்களை எப்போதும் தெரிய மாட்டேன் அம்மா அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி தன் அம்மாவிடம் சொல்லி கொண்டிருந்தது. இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னது ஆட்டுக்குட்டி. இந்த மோசமான காகங்களை நான் இனிமேல் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாவுடன் இருந்து விடலாம் என்று நினைத்தது ஆட்டுக்குட்டி. இந்த மோசமான காகங்களின் குணம் தெரியாமல் போயிருந்தால் நான் என்றைக்கோ கழுகிடம் சிக்கி இறந்து விட்டு இருப்பேன். என்னை எப்படியோ அந்த பறவைகள் தான் காப்பாற்றினார்கள் என்று ஆட்டுக்குட்டி தன் அம்மாவிடம் நடந்தவற்றை கூறிக்கொண்டிருந்தது. இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் மிகவும் பயந்து கொண்டு இருந்தனர். கழுகு எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், அந்த கழுகு வந்தால் நம்மளை கொண்டுவிடும் என்று சொல்லி கொண்டிருந்தன. கழுகு கொஞ்ச நேரத்திலே அங்கு வந்து, காகங்களே, எனக்கு நீங்கள் ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் இதுவரும் வரைக்கும் எனக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தரவில்லை. 1 மாத காலம் கழிய போகிறது. நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டியை எனக்கு விருந்தளிக்கவில்லை. அதனால் உங்கள் இருவரையும் நான் கொன்றுவிடப் போகிறேன் அப்படின்னு சொன்னது. இந்த 2 காகங்களையும் கொன்று விட்டது கழுகு.